போச்சு 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 கீழே அவனதையும் கீழே போட்டு ஒருக்கிட்டோங்க. இன்னும் மத்தியான எட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள. சிங்கம் சிங்கம் சரி உண்மையாக இருக்கு. ரைட்டு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம்னா அங்கே பக்கத்துலேயே அந்த மலை, அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் ஏற போகிறோம். அவ்வளோதான். என்னது மலை ஏறுறது தான் இன்னும் வீடியோவே நாங்கள் தான் வீடியோவே மலை ஏற போகிறோம். மலை ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே நின்று டேமை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. ஆனால் எங்களுக்கு தெரியலை, அலோடு கிடையாதுன்னா யூடியூப்லலாம் பார்த்தோம். சரி பார்த்துட்டு நின்றுப்போம். 2 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோம் ஜோசே. 2 வீடு இங்கே தான் இருக்கு. வா தண்ணி வாங்கி தரேன் உனக்கு. நம்ம கண்ணேசி வீடா? ஆமாம். சரி ரைட்டு. அப்போ அங்கே போய் தண்ணி குடிக்கிறோம். சர்பத்தே இருக்குவா. சர்பத்தா குடிக்க போகிறேன்? யார் பெட்ரோலில் சர்பத்துன்ட்டு சர்பத்து வாங்கி குடிச்சு விடாது. தண்ணி பாடல் இருக்கா? நேற்று வரைக்கும் இங்கே தான் ஃபோன் போட்டியலா திடீர்னு மாயமாக மறந்துக்கிட்டே இருப்பேன். ஜோசப் 2 வீலர் வாங்கிட்டு போயிட்டு வந்துருமா? 2 வீலர் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. சரி தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நேரம் கரிசாமி வீடு போயிருங்க. இந்த ரூட் எப்படி? இந்த ஒரே ரோடு தான். இங்கே போனோடனே அந்த ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடு ஒரே ரோடு கடைசியில் போய் நிற்க பார்த்தீங்கன்னா பழியர் குடிசைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. உள்ள வீடு ஒரு 14 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த இதுல இருந்து உள்ள போகணும். ஒரு கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி. ஆனால் நீங்க போறதா இருந்தா இப்ப பசங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள உள்ள கூட்டு போயிருவோம். தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அவங்க பசங்க குளிச்சாங்க பாத்தீங்களா, வீடியோல ஒரு அங்கேயே கூட்டு போயிடலாம். நல்லா எப்படியும் தண்ணி கிடக்கும். ஆனா அண்ணா அடியா இருக்கும். ₹1 காயின் உள்ள ஓட்டு மேல இருந்து பார்த்தோம்னா அப்படியே தெரியும். சொன்ன மாதிரியே சர்பத்து மாதிரி இருக்கும். அத்திச்சொல் தண்ணி. அதுக்கு முன்னாடியே ஒரு கடை ஒண்ணு இருக்கு. அந்த கடைக்கிட்ட இருக்கிற தண்ணியை பைப்ல குடிச்சு பாருங்க. அவன் சொன்னது கரெக்டான உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்காது. இந்த அப்பதான் சூப்பரா இருக்கும். சரிண்ணா குடிச்சுங்க வரையில நல்லா இருக்கும். சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ். சரி நேரா தார் ரோட்லயே போயிருங்க. அங்க போனா அத்தி கோயில் வந்துருமா? அங்குள்ள ரோட்டு மேலே இருக்கும். அங்குள்ள கேளுங்க சொல்லுவாங்க ஆளுங்க. சரி பார்த்துட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டாங்க. யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியல. உடனே வண்டியை கொடுத்து விட்டாங்க, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, உடனே வண்டியை கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்தாங்கப்பா கிளம்புங்க அப்படின்ட்டு. எப்பா முடியல. என்ன எனக்கு ஏதோ இந்த ஆகாயத்துல தான் நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வர போறவங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சரி ஓகே ரைட்டு. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். எடு ஜோசண்டி கிடுக்கிட்டு ஸ்டார்ட்டா இப்போ நம்ம மலை கிட்ட வந்துட்டு ஐயோ ஐயோ போச்சு 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 கீழே அவனதையும் கீழே போட்டு ஒருக்கிட்டோங்க. உள்ள கேமரா இருக்குல்ல, கேமரா என்னாச்சுன்னு பாரு. 35,000 ரூபாய்க்கு சவுண்டு எடுத்து உருண்டு எடுத்து போச்சே. பாட்டலுக்கு ஏதோ பாட்டல் உடஞ்ச மாதிரிலாப்பா சவுண்டு அடிச்சு கீழே விழுந்தோடனே. இது இந்த பாட்டலு ஃப்ளாஸ்க்கு நடப்பியா. கேமரா இருக்கா? எங்கே இருக்கு கேமரா? அங்கே இருக்கு, உள்ள இருக்கு. அடக்கு பையில ஏழு. நீ அதுக்குள்ளே வச்சு வைக்க வேண்டியதான்ல. சேஃப்டி தான். சரியா? அப்பாடா ஒன்றும் ஆகலை. இது அட்டாகும் ஜம்முன்னு. நான் அத்தி கோயில் இப்படியா போனோம்? சரி ரைட்டு. எல்லாரும் முகத்துலேயும் அப்படி ஒரு சிரிப்பு. என்ன ஜோசே? எல்லாரும் நல்லா சிரிக்காங்க, நல்லா வெல்கம் பண்றாங்க. வண்டியை கொடுத்துட்டாங்கய்யா, ஒரு முழு வண்டியை கொடுத்துட்டாங்க. ஏங்க என்னங்க இது, முழு வண்டியே தீ கையில கொடுத்துட்டாங்க. எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் உடம்பு புள்ள இருக்குது. ₹100 பெட்ரோலை போடு, உன் மாடு போயிட்டே போய் பார்த்துட்டு வாண்டு குறிப்பிட்ட டைமை கொடுத்தாச்சு. ஜோசே இந்த ஊருக்காரங்க ஒருத்தங்கன்னு இல்லை, மொத்த ஊரே பாசத்தாலே முடிஞ்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய மலை பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு. இந்த சைடில் நீங்கள் பாருங்க, ஃபுல்லாக ஒரு நடுசுல ரோடு, சுற்றி காடு. சக்கப்பழத்தை பாருங்க. சக்கப்பழமா? சக்கப்பழத்தை பாருங்க. சக்கப்பழம்ல
இதுதான் சக்கப்பழ மரமோ? எப்படி இருக்கு பாரு, சின்ன மரமா தான் இருக்கு. மரத்துல ஒரு 100 காய் கிடக்கு. பழுத்து தொங்குதப்பா அழகா. அங்க உள்ள ஒரு பழம் கிடக்கு வரும். ஆஹா, இந்த மாதிரி இடத்துல இருந்தா வேற அவரு சொல்லாதானப்பா சொல்லதான் செய்வாரு. ஏங்க சொர்க்கங்க, கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க, சொர்க்கத்துல வாழ்வோங்க. உண்மையிலங்க கண்டிப்பா உண்மையாவே அவர் சொர்க்கத்துல தான்ப்பா வாழ்ந்திருக்கு. அது உண்மைதான்ப்பா. இடம் அப்படி இருக்கு ஒவ்வொன்றும். இதாங்க கூமாப்பட்டி, எங்க வாழணுங்க, சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா, நேரடியா கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. ஒரு 12 வீடு இந்த இடத்துல இப்படி இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல ஜோசே. அதுவும் மலை அடி வர மலை அடியில யானை வரலாம், புலி வரலாம், எது வேணாலும் வரலாம். ரொம்ப இது ரிஸ்க் எடுத்து போயிட்டு இருக்குமா? என்ன பாதண்டே தெரியல. இது என்ன வித்தியாசமா இருக்கு, எங்கேயோ போற மாதிரி இருக்குங்க. சுத்தி சுத்தி காடுதான். குறுக்கு ஏதாவது நின்றுச்சுன்னா வண்டியை விட்டுட்டு இது சத்தம் போடக்கூடாது சரியா? யாரும் எனக்கு சத்தம் போடாதுங்க. இது இந்த ஸ்டாப் பண்ணு. அத்தி கோயில் எங்க இருக்கு? அப்படியா? தண்ணி வரலையோ ஆத்துல? கடவுள். எப்படியும் தண்ணி கிடக்கும், ஆனா அண்ணா அடியா இருக்கும். தண்ணி நல்லா ஜம்முன் இருக்கா தானே? 1 ரூபா காயின் உள்ள ஓட்டு மேல நின்று பார்த்தோம்னா அப்படியே தெரியும். எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? அவ்வளோ தூரம் வந்துட்டு அது நிறைய தடைகள் வரதான் செய்யும் கோயிலுக்குலாம் போகும்போது. ஆனால் உண்மையாக தெரியும்ல, ஆமாம், அந்த தடையை மீறி போகிறது தான் அந்த கோயிலுக்கு வரும். இந்த பவரே அதான். வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிட்டு நினைச்சுவா. பெட்ரோல் காலி ஆகிட்டுனா தள்ளிட்டே இப்போ கோயிலுக்கு போவோம் நாங்கள். ரிட்டர்ன் கோயிலுக்கு போயிடுவோம். அத்திட்டு ஊருக்கு போகிறது என்ன இருக்கலாம். ஸ்டாப் பண்ணிடு. இங்கே தான் இருக்குன்னாங்க கருப்பசாமி கோவில். ஐயோ ஜோசே, இல்லை மயான கேட்டால் பார்த்தாலே பயமாக இருக்கு. வெல்கம் டு VRS Lodge. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள. இப்போ நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கான். ஓகேவா? இளமே மலைக்கு கீழே இருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டோம், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ஸோ இப்போ போக போகிறோம், உள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். செம்ம த்ரில்லிங்காக இருக்க போது. ஏன்னா இது எல்லாமே உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்ததுக்கு தங்க பண்ணியை தான் பார்க்க முடியல. தங்கமான மனுஷங்க நிறைய பேர் பார்த்ததுனால ஒரு பைக் கிடச்சி. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்தாச்சு. பார்த்துட்டு அடுத்து நீ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். எல்லாரும் போங்கன்னு சொல்லி வழியிட்டு இருக்காங்க. சரியான காடு தான். பாரஸ்காரங்க இல்லை போலையில. இங்கே போகலாமானே தெரில. வந்தாச்சு வழி, இப்படி ஒரு வழி போகுது. சத்தம் போடாதல. எங்கிருந்து எது எல்லா சவுண்டும் அவ்வளோ கிளியராக கேட்குது. ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கு, ஆனால் கேட்காம உள்ள போகக்கூடாது. அதுக்காண்டி தான் என்ன செய்யணும்னு பார்க்கேன். எப்படியாவது கோயிலுக்கு போகாமல் வீட்டுக்கு போகக்கூடாதப்பா வந்ததுக்கு. ஆனால் இந்த பறவையில் கற்றுட்டு போய் அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. சாவுக்குருவியா? ஏன்னா பயமாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்களா, அனுமதி வாங்காமல் வந்துடக்கூடாது. ஊர்க்காரங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து வந்துருக்கோம். இங்கே போரு எல்லாம் சுபாஷ் மாதிரி எதுலேயும் போய் மாட்டிக்கிடாதில்ல, பள்ளத்தை போரு. இப்போ நாங்கள் மலை கிட்ட வந்தாச்சு, மலைக்கு உள்ளே வந்துட்டுருக்கோம். என்னையா நம்ம தங்கப்பட்டி அண்ணன் என்ன கூமாப்பட்டிக்கு தூக்கு காட்டுது, நாங்களே தூக்கி காட்டிடுவோம் சார். அத்தி கோயில் கருப்பசாமிக்கு வாங்க. மரத்தை பேர் ஒவ்வொரு மரமும் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது. மரத்து மேலே சிறுத்தை தான் கிடக்குமான்னு பார்த்துக்க. மேலே இருந்து துள்ளலாம், நிறைய மண்டைக்கு மேலே எப்படி துள்ளலாம். கடவுள மண்டைக்கு மேலே ஒரு துள்ளி அப்படியே கடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். செங்கு குலையாக கடிச்சு தூக்கிட்டு எப்படி சத்தியமாக நீ புளியெல்லாம் இருக்காது நினச்சிருக்கியோ? நம்ம ஏரியாவில் புளியெல்லாம் அதிகம். இப்போதான் ரெண்டு ரொம்ப ரேரு, 1 2ன்னா. ஏன்னா அது நம்ம ஒரு சைடில், இந்த சைடில் எப்படின்னு தெரியாதுல்ல. வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே கூட இப்போ பதுங்கி நம்ம தாக்கைக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா என்ன செய்ய? வந்துச்சுன்னா மரத்து மேலே யாரு அது சேர்ந்து நின்று அதை தாக்கணும். பயங்கரமான ஒரு சவுண்ட் இருக்கு. வேலை செய்கிற ஆள் சவுண்டு போடுதுன்னு நினைக்கிறேன்.
எவலாம எங்கேயெல்லாம் போயிட்டு இருக்கோம். மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டேங்கிற. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. மர்மம். சாமியை பார்த்தா நிம்மதி. சாமி என்ன பார்க்கலையே. இல்லை போயிட்டே இருக்கு ரூட்டு. இங்கே பார்த்து பள்ளம் எல்லாம் பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. தப்பி தவறி உள்ளே விழுந்தோம்னா கை கால் இப்போ சோழி முடிஞ்சு. சரி ஏதோ ஓடுற சவுண்ட் இருக்கு ஜோசு. சிங்கம் உண்மையாக கேட்கல. And if we're not careful, they're going to be here after. ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. ஆள்ல பயங்கட்டி விட்டான்ப்பா. அண்ணே இது கருப்பசாமி கோயில் இங்கேயா? என்ன தூரமா? சரி யூசு டிக் மூமெண்டா சத்தியமா பயந்துட்டு அழுதுருவேன் ஜோசு. செம்ம நெஞ்சுப்பா எப்படி இருந்து பத்தி ஜோசு. நாமளும் ஒரு சம்பு தான் இதை பிடிச்சிட்டு நேரே உள்ள சாடிடுவேன். பூத் பொங்கலா வேறல இது வேற. என்ன ஜோசு நான் புளியை நினைச்சிட்டேன். ஒரு ஏதோ குச்சி 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 இவன் வேற புளி வரன்ட்டானே. இதுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்கப்பா. சின்ன பிள்ளைகள் சின்ன பையன்ல ஜம்முன்னு பாரு எப்படி இருக்காங்க. மூஞ்சுது பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. கேமரால மூஞ்ச பார்த்துவா. இங்க பாருங்க சரியான பள்ளம். சொல்லுதா பழைய காலத்து ஆட்கள்லாம் வெளியே போகும்போது சொல்லணும்ல, கால் தட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு போவோம். அதே மாதிரி கால் தட்டுதே அது கிண்டர் அடிக்கூடாதுல. வாழ்க்கையே உள்ள இருக்காம இருக்கு. இதுக்குள்ள பாசிட்டிவா இருக்கணும்ப்பா, நெகட்டிவா யோசிக்க கூடாதுப்பா. கால் தட்டுது அப்படின்ட்டு. சரியாவில் ஒரு ஓடையா இருக்குது. அப்பா பள்ளத்தை பார்த்தீங்கன்னா உள்ள உளுந்தா தப்பிக்க முடியாது. ஏதோ அமேசான் காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு. சர்பத்து எங்க நிக்காது? சர்பத்துனா இருக்கு. எஸ் கொண்டாடிய கூட தருவா. ஜூஸ் இங்க பாரு, பட்டர்ஃப்ளை எப்படி கலர் கலரா இருக்கு பாரு. மலையை பாருங்க, கிட்ட தான் இருக்கு மலை. ஓகே ரைட். மேன் வர்சஸ் வைல்டு. நான் உங்கள் விஆர்எஸ் இந்தியன் ஆர்மியில் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மலையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எவ்வளோ அழகோ அழகு, அப்படி அழகுங்க. ஆனால் என்ன அழகு இருக்க இடத்துல ஆபத்தாக இருக்கும். நம்ம சீக்கிரம் இங்கே சாமி கும்பிட்டு கிளம்பிடணும். தால் தால் சுராத் ஹபீபி கம் டு பூமாபட்டி. நான் புளியெல்லாம் பார்த்துட்டா ஓடிடாதுன்னு சொல்லிட்டேன். ஓடினா தான் கண்டிப்பாக கடிக்க வரும். தோக்கிட்டு இங்க சரிப்பா. டக்குன்னு கருப்பு சாமி ஆயிடுவேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் வந்தாச்சு. செருப்பு இதில் கலத்தி போட்டு போவோம். இந்த கருப்பசாமியை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு சார். வாயா வாயான்ட்டு. செருப்பு கலத்தி போட்டாங்கப்பா. நான் நான்வெஜ் திங்கலை. நானும் எதுவும் சாப்பிடலப்பா. நாமளும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்துருக்கேன்ப்பா. நான் உண்மையாகவே நானும் குளிச்சுட்டு தான் வந்தேன். குளிச்சுட்டு தான் வந்தான், ஆனால் இன்னைக்கு இல்லை. ஆமாம். ஓகே உள்ளே வந்தாச்சு. ஓகே அணில் இதெல்லாம் போதும் பாரு. விட்டுருமா ஒரு சூடங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்கலாம் சார். பிளானிங் இல்லாமல் வந்துட்டோன்னே. நல்ல வெளியே காட்டுங்க.
சரியாக தெரியல கருப்பசாமி ஹிஸ்ட்ரி. அங்கே போகாத. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்னல் சுத்தமாக இல்லை. ஏன்னா நாங்கள் சரியான மலைக்காட்டில் இருக்கோம். சிக்னலை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஏர்டெல். ஓகே, சுத்தமாக இல்லை. மலங்காட்டு அதுக்குள்ளே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள கருப்பசாமி. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சாமி கோயிலுக்கு வந்துக்கும்போது ஒரு தைரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ளே இருக்கும். ஏன்னா எங்கேருந்து இப்போ யானை வரும், எப்போ புலி வரும், எப்போ கரடி வரும்னு தெரியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு நடந்து வந்துட்டோம். இதை ஒத்துக்கு நல்லா கேட்டுக்கிடுங்க. கூமாப்பட்டிக்கு வாரீங்க. கூமாப்பட்டிக்கு வந்துட்டு அப்படி போயிருந்தீங்க நிறைய பேர், சரியா? அந்த டேமை பார்த்துட்டு நம்ம தங்கபாண்டி நந்தனை பார்த்துட்டு போயிருந்தீங்க. ஆனால் அத்தி கோயில்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்து வாங்க. அத்தி கோயிலேருந்து ஒரு ஓடையில் இறங்கி வந்தால் அப்படி கொஞ்சம் தூரம் உள்ள நம்ம ஒரே ரோட்டு தான், ஒரு பட் ரோடு. அதில் வந்தீங்கன்னா பக்கத்தில் தோட்டக்காடு இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா அந்த கருப்பசாமி வேற லெவல் அட்வென்ச்சர். வர்ற வழியில் அப்படி மலைக்குள்ளோடி நடந்து வந்து இந்த கருப்பசாமி பார்க்குற ஃபீலிங் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்துருக்கேன். கருப்பசாமியை பார்த்தாச்சு. அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சிக்க ஒரு கடை இருக்குது, ரொம்ப பழங்காலத்து கடராக இருக்குது. புதுமை தண்ணி பிடிச்சி குடிச்சிருவோமா? ஆமாம், பழங்காலத்து கிணறு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நல்லா இருட்டாக இருக்குது. சரி வா ஜோஸ், எப்படி இருக்குங்க பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் ஆறு. நாங்கள் இப்போ ஒரு ஆறுக்குள்ளே தான் நடந்து வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு தான். மலையிலேருந்து அப்படி அடிச்சுட்டு வர அந்த ஆறு இங்கே அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. அந்த ஆறில் தான் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம். குளிக்க இங்கே எங்கேயா தண்ணி வருமானே? அங்கே இல்லையா? இங்கே இல்லை, ஆற்றுல இங்கே இல்லை. அது இப்போல்லாம் டல்லாகிடுச்சுல இந்த சீசனில். கீழே வரணும். அப்படியா? மேலே ஏறி பார்த்தீங்களா? இல்லை, மேலே அங்கே ஏறலாம். டேங்கு போலாங்க, க்ளோஸில் இருக்குது, உள்ளே விட முடியாது. இன்னொரு டைம் அந்த ஊருக்கு முன்னால் ஒரு சின்ன மலை இருக்கும். அந்த டேம் லெஃப்ட்டில் திரும்பினேன் மெயின் டேமுக்கு, ரைட்டில் ஒரு டேம் போகும். அது வந்து ஒரு மலை இருக்கும் சின்னதாக, ஒரு பாறை மட்டும். அதில் ரைட்டில் போனால் ஆனால் அது சேஃப்டி கிடையாது. அப்படியா? உள்ளே விட முடியாங்க தானே கிடக்கும். அங்கே ஆள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மாடு இதெல்லாம் பக்கத்தில் நிற்கிங்க. மானா? ஆமாம், மான் நிற்கும். அது எல்லாமே யானை ஏரியா. யானை ஏரியாவா? யானை நிறையா இருக்குது. நீங்கள் வாரம் தான் இந்த தண்ணியாக ஜனவரியில் வரும். அதில் கோயிலுக்கு மேலே ஜனவரியிலையா? முன்னாலே வரணும், உங்களுக்கு முன்னால் வரணும். அப்போ வரணுமா? கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோவில் வர பிளேஸ் அந்த டைம்ல தான் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? இப்போ 2 டைம் பயிர் வச்சாங்களா, 2 டைம் தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். அப்படியா? கொஞ்சம் இதாக இருக்கும். மலைக்கு மேலாம் சேஃப்டி கிடையாதுண்ணே. கோயிலேருந்து லெஃப்ட்டில் உள்ளே பிடிச்சி போனோம். கோயில் போயிட்டு வந்தாச்சு. கோயிலேருந்து உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் அன்றைக்கி நாங்கள் போயிட்டு சாப்பாடு பண்ண கொண்டு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஓடி வந்துக்கிட்டு ஸ்லோவாக அதெல்லாம் குளிச்சுட்டு வந்தான். ஆனால் சேஃப்டி இல்லை. சேஃப்டி கிடையாதுண்ணே. எப்போ இது வரும்னே தெரியாது. காடு தானே இது. புலி சிறுத்தை அந்த மாதிரி இதெல்லாம் யானெல்லாம் உண்டுண்ணே. சிறுத்தை அடக்கம், கரடி, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த ஏரியா? எங்களுக்கு சென்னை. சென்னையா? ஆமாம். அது வீடியோவில் வர்றது உண்மைதான். ஆனால் இந்த டைம் கிடையாது. அது அப்போ வரணும், சீசனில் வரணும், தையில் வரணும். இப்போ வெயில் அடிச்சோடனே தண்ணி வரணும். தையிலோட பாதி கருது அறுத்துருவாங்க. அதுக்கு முன்னாலே வரணும். எப்படின்னா 9 மாதம் வந்தீங்கன்னா அந்த வீடியோவில் வர பிளேஸ் அது கரெக்டாக இருக்கும். சரிண்ணே, தேங்க்ஸ். அவங்க சொல்கிறாங்க பார்த்தியா, இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு வாரத்தை சொன்னாங்களா, எதுக்குப்பா பயப்படுதா சைலண்டாக வர? சிறுத்தை மட்டும் தான் கிடக்கும்ண்ணா. வேற என்ன? சிறுத்தை கரடி கிடக்குமா? வேற என்ன? நல்ல கதையாக இருக்கு. இல்லை, சிறுத்தை வந்துச்சுன்னா உன்னால சமாளிக்க முடியாதா? பூனை இடம் தான் இல்லை சிறுத்தை. ஒரு பயங்காட்டுதாரு. பூனை இடம் தான் இல்லை சிறுத்தை. பூனை இனம்மா எல்லாம் கேட்டுக்கிடுங்கப்பா. சிறுத்தை அவர் இப்படி சொல்லுதாருல, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆகுதுன்னா என்ன செய்வா? இல்லை, சிறுத்தை வந்துச்சுன்னா அண்ணன் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு என்ன கவலை? அண்ணன்லாம் சமாளிக்க. நீ பாட்டு பின்னாடி இன்னும் அண்ணன் பின்னாடி இன்னும் என்ன தாண்டி சிறுத்தை பின்னாடி அடிச்சிருமா? இப்படி 2 கரடியோட என்ன தாண்டி வந்து அடிச்சிருமாப்பா. கரடி ஓடி வந்து செய்வா. நான் முன்னாடி நிற்க, நீ பின்னாடி இன்னும் என்ன தாண்டிலாம் வரணும். அது என்ன தாண்டி வந்து அடிச்சு ஜம்ப் பண்ணிட்டுனா நொட்டம். வாழை பிடிச்சிட்டு தெரியும். வாழை பிடிச்சிட்டு தெரியும். நான் அதுக்கு மேலே லாங் ஜம்ப் பண்ணுவேன். லேட் ஆயிடுச்சு வாங்க. சரி, அங்கே போய் எடுக்கப்பா. வண்டி கொடுக்கணும்ல ஐயா? என்னையா நீ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். சரி, அங்கிட்டு போய் எடுக்க பாடி. ஆனால் நம்ம போகும்போது கரெக்டாக இவங்களும் வந்துருந்தா கூட பக்காவாக இருந்திருக்கும். ஏன்னா சூடகம் பச்சை தியாக எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அது த்ரில்லர் கிடச்சிருக்காது. ஜோசே ஒரு த்ரில்லிக் மூமெண்ட் இருக்காது. பீச்சிட்டு இருந்தாங்களா அந்த மூமெண்ட் இருக்காது. எதுக்கு பீச்சிட்டு இருந்தாலாம் எல்லாம் கத்துதியா? அவ்வளோதாங்கப்பா.